கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல நாள் இந்த நாள் அற்புதத்தின் நாள். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாள், உங்களுடைய குழப்பம் மாறுகிற நாள், நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்கிற நாள். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிப்போமா? 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 9வது வசனம். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். இந்திய ஜீவார்த்தின் தலைப்பு, இனி சிறுமைப்பட மாட்டீர்கள். ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார், இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். அதாவது நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்பட விட மாட்டாராம். சிறுமைப்படணும்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களால் தாக்கப்படுதல், மற்றவர்களால் ஒடுக்கப்படுதல், மற்றவர்கள் நம்மை மேலே வரவிடாமல் மிதித்து கீழே போடுகிற அனுபவம். அந்த மாதிரி நீங்கள் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பம் தாக்கப்பட்டு கொண்டிருக்குதா? தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் தொழிலில் வளரக்கூடாது, வியாபாரத்தில் வளரக்கூடாது, அல்லது படிப்பில் வளர்ந்துடக்கூடாது, பொருளாதாரத்தில் வளர்ந்துடக்கூடாது, யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒரு குடும்பம் நேரடியாய் மறைமுகமாய் உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறீங்களா? கர்த்தரை தூக்கி தூர போட போகிறார். அந்த கட்டை உடைக்க போகிறார். அதிசயத்தை பார்க்க போறீங்க. இனி நீங்கள் சிறுமைப்பட மாட்டீங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்ல, நியாயக்கேட்டின் மக்களால் இனி நான் உங்களை சிறுமைப்பட அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்ல. எப்படி ஆண்டவர் விட்டு கொடுப்பாரு? கர்த்தர் பெரியவர். அவருடைய பிள்ளைங்க எந்த இடத்துல மற்றவங்களால சிறுமைப்படக்கூடாது என்பதை ஆண்டவர் கவனமாக அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் யார்? பெரியவருங்க. அவர் பெரிய ஆண்டவர். இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல சிரமப்பட்டு இருக்கிறீங்கல்ல, உங்கள் குடும்பம் அடிமைப்பட்டு இருக்குதில்ல, வெளியே வர முடியலைல்ல, உங்களால் எதுவும் செய்ய முடியலைல்ல, மேன்மை அடைய முடியலைல்ல, மிரட்டுறாங்கல்ல, நெருக்குறாங்கல்ல, பயமுறுத்துறாங்கல்ல, உங்களை வாழ விட மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. பயப்படாதீங்க. அந்த தடையை உடைத்தெறிகிறார். இதனுடைய கரம் உங்களுக்காக செயலாற்றுகிறது. அதிசயங்களை பார்ப்பீர்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அதிசயங்களை நீங்கள் பார்க்க போறீர்கள். விசுவாசிப்பீர்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவர், இனி நம்முடைய பிள்ளைகள் சிறுமைப்படக்கூடாது. எந்த இடத்துல சிறுமைப்பட்டிருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் செயலாற்றி அந்த சிறுமைப்பட்டிருக்கிற அனுபவத்திலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கட்டுகள் உடைந்து தெறிக்கட்டும். உடைய பிள்ளைகள் தலை நிமிரட்டும், ஆசீர்வாதமாய் வாழட்டும். குழந்தை இல்லாத குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, வேலை இல்லாத குடும்பத்தில் வேலையை கொடுப்பீராக. படிக்க முடியாமல் திணறுகள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. பாப வாழ்க்கைக்குள் இருக்கிறவர்கள் பரிசுத்த பாதையில் வருவார்களாக. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் கிருபை இருக்கட்டும், அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், ஆத்துமாக்கள் திரளாய் ஆதாயமாக்கப்படட்டும், நம்முடைய ராஜ்யம் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.